இன்னொரு தோசை சுட்டுட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுனே. இல்ல வேணாம்மா, எனக்கு போதும், அவள்தான். எது வேணாமா? 2 தோசை சாப்பிட்டுட்டு போதும்ன்ற. உன் வயசு இருக்கும்போது நான் 7 தோசை சாப்பிடுவேன். அதனாலதான் இப்ப கண்ணு மாதிரி இருக்கேன். உனக்கு என்னதான் வயசாகுது, அதுக்குள்ள கை வலிக்குதுன்ற, கால் வலிக்குதுன்ற, இடுப்பு வலிக்குதுன்ற. இதுக்கப்புறம் நீ ஒரு பிள்ளைய பத்தி அந்த பிள்ளைய வளர்க்கணும். 2 வகை சட்னி, ஒரு சாம்பார்னு வச்சு நல்லா மொறுவலா எவ்வளவு அழகா ரவுண்டா உனக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்கேன். 2 சாப்பிட்டு போதும்ன்றா. நான் பாரு உன் தம்பிய 4வது தோசை சாப்பிட்டு இருக்கேன், இன்னும் 4 கொடுத்தாலும் சாப்பிடுவான். வயசு பொண்ணு, நீ இப்படி கம்மியா சாப்பிடலாமா? ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் குண்டாயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளை என்கிட்ட கூட்டு வந்து நிறுத்து. அவளுக்கு கண்ணு பிரச்சனை நினைக்கிற. நல்ல ஒரு கண்ணாடி கடைக்கு போயிட்டு கண்ணை செக் பண்ணிட்டு கண்ணாடி மாட்டி விடலாம். என் புள்ள நீயாடி இப்ப குண்டா இருக்கன்னு சொன்னா, ஐயோ கடவுளே. நீலாம் வயசு புள்ள, சாப்பிட்ட உடனே ஜீரணமாயிரும். எனக்கு தோசை கொடுங்கம்மா. இருறா தோசை ஊத்தி இருக்கேன், அதை எடுத்து தரேன். இப்ப போயிட்டு நான் 3 தோசை சுட்டு எடுத்துட்டு வந்து தருவேன், நீ சாப்பிடுற. என் பிள்ளை யாராவது நம்புவாங்களா? நல்லா எலும்பு தோலை எப்படி இருக்கா பாரு. அதுதான் என் புள்ள. எப்படி சாப்பிட்டு எப்படி பைல்வான் மாதிரி இருக்கான் பாரு. சாப்பிடு ஒழுங்கா. போதும்.